Yes, sir. Sir, good morning. Good morning to all. Good morning, Rajendran. Good morning, Nalasunam. Good morning. Good morning, Somnath, sir. Good Good morning. morning, very good morning, sir. Yeah, எப்படி இருக்கீங்க Somnath? நல்லா இருக்கீங்களா? doing good, sir. How about you, sir? Yeah, very fine, very fine. Many programs under JCI for our students. So every semester we used to conduct individual development and personality development programs through. Somnath is one of the resource person used to come and have conducted many programs in our college. So being in Sivakasi is very much helpful, and few counseling also he has done it for us. Yes, Somnath. Yes, sir, absolutely, sir. Yeah, for persons with disability, you have rendered counseling. So we are very happy, and I am very thankful for all the alumni. And alumni உடைய சப்போர்ட் வந்து ஏஜிபில வந்து எப்பயுமே வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஆலம் இதுல வந்து கண்டினியூஸா வந்து they said 6 programs சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 programs பிளான் பண்ணும்போது 6 programs ஆக்கி எடுத்துட்டாங்க. அடுத்த ஃபியூச்சர்லயும் வந்து இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நாங்க இப்போ பிரிண்டிங் டெக்னாலஜில நெக்ஸ்ட் இந்த வீக்ல வந்து ஒரு 2-3 பேர் வந்து துபாயில இருந்தும் ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்தும் they are addressing for the printing students ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒர்க் நேச்சர் அட் அப்ராட் ஒன்று ரெடி பண்றோம். அதே மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல கூட வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஃபாரின்ல இருக்கவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு கூட நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். நல்ல சிவம் அண்ட் ராஜேந்திரன். ராஜேந்திரன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணுங்க. we will also invite them to conduct program. So I'm so happy that there are 28 participants. We are expecting some more to join. So as the time is already 11:07, let us start the program and let them join. So I request Mr. L. Murugesan to give introduction about the Somnath for today's lecture also. Thank you. Thank you, sir. Somnath, good morning. Very good morning, sir. இன்னைக்கு டுடே ஸ்பீக்கர் மிஸ்டர் சோம்நாத் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு 28 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வி ஹாவ் சோம்நாத் வந்து 95 ECE டிப்ளமா எலக்ட்ரானிக்ஸ். அவர் வந்து டிப்ளமோவோட ஸ்டார்ட் பண்ணல, அடுத்து ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் போஸ்ட் டிப்ளமா இன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருக்காரு, MBA மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க, MSc சைக்காலஜி பண்ணியிருக்காங்க. Now he is very oriented towards his PhD in psychology. Business பார்த்தீங்கன்னா he is running a medical equipment firm in Sivagasi, Sri Medics அப்படின்னு சொல்லிட்டு he is touching all the major electronics biomedical equipments used in industry. He is have a very good contact of many of the leading doctors. ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் கான்டாக்ட் வச்சிருக்காங்க. ஃபீல்டுல இஸ் எக்ஸ்பர்ட். ரீசென்ட்லி ஹி அட்வைஸ்ட் மீ, எனக்கு வந்து ஒரு எண்டோஸ்கோபி பார்க்கறதுக்கு சஜஸ்ட் பண்ணி நான் போய் பார்த்து வந்தேன். ஸோ இஸ் அ குட் கவுன்சிலர். பிரின்சிபால் சொன்ன மாதிரி சைக்காலஜி படிச்சதுனால குட் கவுன்சிலர். சும்மா போய் நம்ம ஃபேஸை ரீட் பண்ணி நமக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அதை சொல்லக்கூடிய ஆளு. ஹி இஸ் ஆல்சோ என்கேஜ் வித் ஹிம்செல்ஃப் இன் ஜேசிஸ்ல இருக்காங்க. எஸ்ன்னு ஒரு கிளப், யங் என்டர்பிரினர் ஸ்கூல், அதுல இஸ் த மெம்பர். அப்புறம் டோஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் குரூப்ல மெம்பரா இருக்காங்க. இஸ் ஆல்சோ டேக்கிங் கிளாஸஸ். நான் ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸுக்கு நான் போய் அட்டென்ட் பண்ணேன். இட்ஸ் வெரி நைஸ். அந்த டோஸ்ட் மாஸ்டர் நல்லா இருந்தது. சயின்ஸ் கிளப்ல இஸ் இன்வால்வ் ஹிம்செல்ஃப். ஸோ இந்த செஷனுக்கு, அந்த மோட்டிவேஷன் செஷனுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு இஸ் த ரைட் பர்சன். ஏற்கனவே ராஜேந்திரன் சொன்ன மாதிரி ஜேசிஸ் இருக்கவங்க நல்லா பேசுவீங்களோ அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு கவுண்டர் கொடுத்தாரு சோம்நாத், நல்லா பேசுறவங்கலாம் ஜேசிஸ்ல இருக்கும்னு சொன்னாரு. இட்ஸ் வெரி குட். ஸோ எனிஹவ் வி ஹாவ் நவ் a good speaker with us. I should thank our principal sir and all of political association to have this type of programs for the students. நல்ல சிவன் சொன்ன மாதிரி மண்டே மார்னிங் கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்கு. எக்ஸ்பெக்டிங் more students will join soon.
With this small introduction, I'm happy to hand over the session to Mr. Somnath. Please, Somnath. Thank you, sir. Audible, sir? Am I audible, sir? Yes, yes. Yes. Yes, sir. Thank you, especially our Olymp Foundation. First, thanks I should pass it to Rajendran Anna. He has taken this initiate and good trust, like belief la வந்து நீ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. So I should thanks my first thanks. Obviously, thanks to the management, Arasan Ganesan management. இந்த மாதிரியான எஃபோர்ட் எடுத்து பசங்களுக்கு இந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் பீரியட். So thanks to the management and thanks to the earlier principal, Mr. Radhakrishnan sir, எங்களோட பீரியட்ல எங்களெல்லாம் கைட் பண்ணவங்க. And the current hero, நந்தகுமார் சார். இதுல ஒரு பெரிய ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம், both have the name of Lord Krishna. Lord Krishna வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அந்த போர்ல வந்து ஒரு he was a good riding force actually. அர்ஜுனனை வந்து கரெக்டா டிரைவ் பண்ணி கைட் பண்ணி கொண்டு போனவங்க. ஸோ same like earlier that did the thing, and now Radhakumar sir taking the right role in right way. Thank you, sir. And all-time respected and well-wisher, loving mankind அப்படின்னு சொல்லலாம் எல்எம் சார். அப்பல இருந்து இப்போ by fact and external academy எந்த மாதிரி encouraging your personality. LM sir, thank you. And SB sir, லைனாங்களான்னு தெரியல, Sunbright SB sir, and all my seniors, friends, those who are in the meet. And I should also thank to the technology. In fact, we are all technical people, so my gratitude to technology, especially in the மாதிரி Zoom மாதிரியான ஆப், இந்த மாதிரியான வந்து helping lot. சார் கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் பிரேக் ஆகி வருது, கேக்குதுங்களா? அண்ணா உங்க ஆடியோ நல்லா இருக்குது, பட் ஆனா கொஞ்சம் வந்து பிரேக் ஆகுது. அதுதான் சொன்னாங்க எல்எம் சார், அதான் சொன்னாங்க. ஆடியோ வந்து வால்யூம் கரெக்டா இருக்கு, பட் லைட்டா பிரேக் ஆகுது. சார் இப்போ பெட்டருங்களா? இப்போ பெட்டரா இருக்குங்க. இட்ஸ் குட். கேக்குதா? ஓகே. So obviously that thanks passing to the technology, and not least thanks to Corona. Yeah, that is the reason we are all here right now. என்ன சார் தேங்க்ஸ் சொல்றீங்க கொரோனாக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்ஃபேக்ட் கொரோனா has given lot of impact. நிறைய விஷயங்கள் ப்ரோஸ் கான்ஸ் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய த்ரெட்ஸ், நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஓவர்ஸ், நிறைய அவேர்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு. பட் நம்ம அதை எப்படி நமக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம், பிரேக் வாட்டர்லயே எப்படி ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் வரக்கூடிய சூழல் பார்த்தோம்னா எல்கேஜி யூகேஜில வந்து ஆல்பபெட்ல வந்து சி ஃபார் கேட்ன்றது போய் சி ஃபார் கொரோனா அப்படின்னு வர்ற அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. மேபி 2020 வந்து இயர் ஆஃப் விஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது வேற ஒரு ஆங்கிள், வேற ஒரு மெத்தடாலஜில உண்மை ஆகிற மாதிரி உருவாகிட்டு இருக்கு. But I don't know who is the author of this slide.
2020 இஸ் இயர் ஆஃப் ராட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விதத்துல வந்து தட் இஸ் ஈவன் ட்ரூ. லைக் நம்ம வந்து வி ஆர் கமிங் அவுட் ஒன்லி ஃபார் ஃபுட் அண்ட் அதையுமே கூட எடுத்துட்டு போய் ரீஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அண்ட் யாராவது எதிர்த்து வந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம தெரிச்சு ஓடுறோம், நம்மளே போய் ஹைட் பண்ணிக்கிறோம். ஸோ மோரோவர் வந்து அது ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்கு. அண்ட் டு மை ஆங்கிள் கொரோனா அவன் வந்து நான் இந்த மாதிரி தான் அப்ரிவேட் பண்ணியிருக்கேன். கரெக்ஷன் ஆன் ஆக்ஷன். டெஃபினெட்லி வந்து நிறைய விஷயத்துல நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கலா டாக்டிசஸ் வைஸ் நம்மளோட மெத்தட்ஸ் வைஸ் வந்து நம்மளை வந்து யோசிக்க வச்சு அதை வந்து கரெக்ட் ஃபார்மேஷன்ல வந்து மாத்துறதுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்றதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இது வரைக்கும் சில விஷயங்கள் இதுதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரே ஃபோக்கஸ்ல வந்து போயிட்டு இருந்ததை வந்து நிறுத்தி நிதானமா ரிலாக்ஸ்டா உட்காந்து யோசித்து இதை இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் பார்க்க வச்சு அதை வந்து நமக்கு வந்து உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஐ பிலீவ் லைக் கொரோனா கேன் பி அப்ரிவேட்டட் லைக் கரெக்ஷன் ஆன் ஆக்ஷன். அண்ட் சிம்பிளி அபவுட் மீ, என்னோட லைஃப்ல வந்து த டாப் 3 letters wordings which I want to thank in my travel, existing and forthcoming. I should thank my dad for being given the finest portion of my inner thoughts and brain, and I should thank my mom for giving me the fine thoughts on my heart. And the areas where my schooling has started and academically I have been boosted up with backup areas. And the real portion AGP, Arasan Ganesan Polytechnic சொல்றதை விட growth process அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கின இடம். அண்ட் அதுல எகைன் ஒரு 3 இடத்து ECE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுல வந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் எகைன் டீப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ மேட் வித் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ATI அப்படின்ற இன்ஸ்டியூட் ஹைதராபாத். ஸோ அதுவும் 3 எழுத்து. அதுக்கப்புறம் ஒரு ஏக்கம் இல்ல தாகம் சொல்லலாம். அதனால வந்து ஐ டிட் மை டிகிரி பேச்சுலர் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். மார்க்கெட்டிங் மேல எனக்கு எப்பயுமே வந்து ஒரு பயங்கர ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்காக ப்ரொஃபஷனலி ஐ டிட் மை MBA இன் மார்க்கெட்டிங். அண்ட் பேஷனேட்டா எனக்கு உண்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே வந்து சைக்காலஜில உண்டு. ஸோ ஐ ஹவ் டன் மை MSc சைக்காலஜி. ஸோ தேங்க்ஸ் டு தட். அண்ட் ஆல் டுகெதர் என்னோட செல்ஃப் ஸ்கில், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், பர்சனாலிட்டி எபிலிட்டிஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறதுக்காக ஐ ஹவ் லிங்க் மை செல்ஃப் இன் டு JCI. ஸோ தேங்க்ஸ் டு JCI. அண்ட் என்னோட அஃபிஷியல் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்ஸை வந்து டியூன் பண்ணிக்கிறதுக்காக ஐ வாஸ் இன்டு ஸ்கூல். Thanks to S and my she, who is my spouse, standing ahead and behind in all aspects, and my son, altogether Mikul, who make me to update in all the way, obviously to answer him. So thanks to all these 3 letters of my life. சார் கொஞ்சம் ஆங்கிலம் கலந்த தமிழ் ஓகேவா சார்? இன்னும் கொஞ்சம் தமிழ்ல இறங்கணுமா சார்? ஆமா, இன்னும் கொஞ்சம் தமிழ் கூட வரட்டும். நன்றி சார். நான் வந்து AGPக்குள்ள நுழையும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேல இருக்கிற பையன் மாதிரி தான், ரொம்ப ஒரு ஆர்டினரியான பையனா தான் நான் நுழைஞ்சேன். என்னோட கதையை பத்தி சொல்ல போறேன், யாரும் பயந்துட வேண்டாம், சீக்கிரமா நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ரொம்ப ஒரு ஆர்டினரியான பையனா தான் நான் நுழைஞ்சேன். KVSல நான் படிக்கும் போது 10th வரைக்கும் பாத்தீங்க, KVS ஒன் ஆஃப் த பிக் இன்ஸ்டியூட் இந்த டிஸ்ட்ரிக்ட், இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்டியூட். ஸோ அதுல வந்து நான் அகடமிக்கலி நல்லா ஃபிட்டா இருந்தேன். பட் என்னோட அவுட்ஃபிட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தயக்கம், கூச்சம், இதனால வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டி உள்ளே இருக்கும். நான் வெளியில எதுவுமே கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் டே நான் AGPக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணி வைக்கும் போது நான் நினைச்ச ஒரே ஒரு விஷயம், இந்த ஆர்டினரியா வரக்கூடிய நான் வெளியில போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை சேர்த்துட்டு வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சேன். வேற ஒண்ணு இல்லை, எக்ஸ்ட்ராடினரியா வெளியில வரணும் அப்படின்றது. அதுக்கு வந்து எப்படி நான் வந்து என்னைய மைண்ட தயார்படுத்தினேன் அப்படின்னா, நான் உள்ள வரும்போது எனக்கு எல்லாருமே புதுசா இருக்க போறேன். கிட்டத்தட்ட என்னை சுத்தி வந்து ஒரு 160-170 பேர் வந்து அட்மிஷன் ஆகுறாங்கன்னா எல்லாருமே புதுசா இருக்க போறாங்க.
ஸோ புதுசா இருக்கிற இடத்துல வந்து என்னைய நான் வந்து தயார்படுத்தி என்னோட திறமைகளை காட்டக்கூடியதுன்னா அங்க இருந்து எந்த தயக்கமும் எனக்கு இருக்க போறது இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் த டே ஒன், ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர். ஆக்சுவலா எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி என்னுடைய பங்கேற்பு இருக்கும் அப்படின்றத நான் உறுதிப்படுத்தினேன். நான் வெளியில வரும்போது, தேர்ட் இயர் முடிச்சு வெளியில வரும்போது எனக்கு தெரியாத ஜூனியரே இருக்கக்கூடாது, எனக்கு தெரியாத சீனியர்ஸும் இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் ஸ்டாஃப் மெம்பர் அப்படின்றத ஒரு இது ரொம்ப சைல்டிஷா கூட இருக்கலாம், பட் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது. முடிந்த வரை ஐ பிலீவ் முடிந்த வரை நான் பண்ணேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி உண்டு. ஸோ அதற்கு வந்து ஏஜிபிக்கு எனக்கு என்னுடைய மீண்டும் ஒரு நன்றி. இந்த வாசகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு வாசகம். நான் சார் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, எல்லா இடத்துலயுமே நான் சொல்லக்கூடியது there is none knowing nothing and also there is none knowing everything. தமிழ்ல சொல்லணும்ன்ற எப்படின்னா எதுவுமே தெரியாதவர் எவருமே இல்லை, எல்லாம் தெரிந்தவரும் எவரும் இல்லை. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம எல்லாருமே வந்து இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ஜீவன்கள். எல்லாருக்குமே வந்து ஒரு காரணத்துக்காக, ஒரு காரியத்துக்காக, ஒரு தனித்துவத்தோட தான் வந்து இறைவன் எல்லாருமே படைச்சிருக்கு. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஒன்லி திங், நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இறைவன் வந்து கரெக்டான ஒரு மொடாலிட்டியில வந்து ஸ்லாட்டா படைச்சு கொடுத்துட்டு இந்த கான்ஃபிகரேஷன்றப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா we are all going through the configuration. என்ன கான்ஃபிக் செட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஒரு லேப்டாப் வாங்குறதா இருந்துச்சுன்னா ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டிங் பார்க்கிறோம். ஸோ இதே மாதிரி கான்ஃபிகரேஷன் செட்டிங் மட்டும் பண்ணணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் முக்கியமான ஒரு டாஸ்க் வந்து அது. கான்ஃபிகரேஷன் செட்டிங் பண்ணோன்னே நம்ம புதுசா ஒரு ப்ராடக்ட் எல்லாம் வந்து என்ரோல் பண்ணோன்னே என்ன பண்ணோம்னா, நீங்க உள்ள போய் லாகின் பண்ணோன்னே ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும். ஸோ அதே மாதிரி உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு இந்த ரிமோட், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ரிமோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிமோட்டை தயவு செய்து பத்திரமா கையில வச்சுக்கோங்க. அது என்ன சார், அவங்கவுங்க ரிமோட் அவங்கள்ட்ட தானே இருக்கும், இதுல என்ன நான் வச்சுக்கணும் அப்படின்ற கேள்வி வரலாம். நிறைய நேரத்துல வந்து நம்ம ரிமோட்டை வந்து அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துறோம். இதுக்கு ஒரு சின்னதா உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் குமார்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஒருத்தர் முருகன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இந்த குமார் வந்து திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு எமோஷனலா கோவம் ஆயிடுறாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது முருகன் தான் கோவப்படுத்திட்டாரு, அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். அப்ப என்னன்னா, குமாரோட ரிமோட் வந்து முருகன் கையில இருக்குன்னு அர்த்தம். குமாரை வந்து கோவப்படுத்தக்கூடிய வாய்ப்பை வந்து முருகனால முடியுதுன்னா அவர் ரிமோட் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இதுதான் சிம்பிள். அதனால உங்களுடைய கான்ஃபிகரேஷனை சரிசமமா சரியா பண்ணி அதற்கு உண்டான செட்டிங்ஸை அந்த ரிமோட் கண்ட்ரோல்ல வந்து உங்க கையில வச்சிரு. இதை எப்படி எல்லாம் ஃபார்முலேட் பண்ணலான்றத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியா டீப்பா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 100% உண்மை. லைஃப் இஸ் வெரி வெரி சிம்பிள். அந்த சிம்பிள் எவ்வளவு சிம்பிள்னு தெரியறதுக்காக அவ்வளவு போட்டிருக்கேன். லைஃப் இஸ் டூ சிம்பிள். சில பல காரணத்தினால அதீத விழிப்புணர்வு இல்லாத சூழல்னால அதை வந்து நாம வந்து கஷ்டமாக உருவகப்படுத்திக்கிறோம். ஆனா பை நேச்சர், இயற்கையாகவே, சூழலாகவே லைஃப் அப்படின்றது வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம தான் வந்து விழிப்புணர்வற்ற காரணத்தினால அதை கடினம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எடுத்துக்கிறோம். ஓகே, எல்லாருக்குமே வந்து BMW தெரியும். தெரியாதுன்னா கஷ்டப்பட்டு அதுக்காக அந்த பிக்சர் வேற போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு டார்கெட் உண்டு. BMW பார்த்தோன்னே ஒரு இம்ப்ரெசிவ், ஒரு ஹைடெக், ஹை மொடாலிட்டி, ப்ரொஃபஷனேட்டான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன், சென்று அடையக்கூடிய இடத்த வந்து எப்படி அடையலாம் அப்படின்றத மூணு விஷயம் மூலமா தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எல்லாமே ட்ரிபிள் சீரீஸா தான் இருக்க போகுது. ஸ்டார்டிங் வித் AGPல இருந்து ECல இருந்து வாட் எவர் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ட்ரிபிள் சீரீஸா இருக்கு. ஸோ
BMW வாட் இஸ் இட் அப்படின்றதையும் அதை எப்படி நம்ம அடைய போலாம் அப்படின்றதையும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வீடியோ ஒன்று இருக்கு. இந்த வீடியோவை வந்து நம்ம கோ த்ரூ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து ஒரு தனித்துவமான ஒரு மனிதர் என்ன மாதிரியா தன்னைத்தானே தெரிஞ்சுக்கணும், அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு வீடியோ. கவனிங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த ஸ்லைடை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் கோ ஃபார் த வீடியோ. சார் கிளியரா கேக்குது இல்ல சார்? நல்லா கேக்குதுங்க. One second, sir. ஆடியோ இல்ல, ஆடியோ கேக்குதானே சார்? கேட்கலையே, கேட்கல. Yeah, I'm checking, sir. If you're a skater at a skate park, your assessment is all around us. If you're a skater at a skate park, you're engaging in self-assessment every time you reflect on your progress and plan your next steps. If you're a runner training for a marathon, you look at time splits and compare it to your goals. If you're a musician, you're engaging in assessment every time you listen to yourself play and make modifications to your approach. As an author, you engage in self-assessment when you revise your work, and it's not always individual. Often assessment will happen in community. If you're a chef, you're engaging in peer assessment when you ask a trusted fellow chef, how does this taste? If you're an artist, you might ask for an extra set of eyes on a particular project. If you're an engineer, you might observe users to see if your design is working. And if you do any kind of creative work, both self-assessment and peer assessment are vital for improving your craft. It helps you refine your process and helps you improve your products. Assessment helps us figure out what we know, what we don't know, and what steps we need to take in the future to master a skill or understand a concept at a deeper level. Okay, but what does this mean in the classroom? Well, it starts with self-assessment. Here students engage in goal setting, where they set goals, plan their approach, and keep track of the progress. They also engage in self-reflections. Here they can reflect on the learning process, but also focus on the strengths and weaknesses of their products, which then leads to new iterations. A similar option is a student survey with multiple choice, checkboxes, and Likert scales. In some cases, students might use a self-assessment rubric. Students are able to look at the progression from emerging to mastery with specific descriptions in various categories. They are able to gain an accurate view on what they are doing while also having a clear picture of where they need to be. Students might also use checklists. These can be a powerful diagnostic tool that students use before, during, and after a specific task. When projects are done, they can present their work in a portfolio where they reflect on what they've learned. Peer assessment is also important. One option is the 10-minute peer feedback system. This begins with one student sharing their work or pitching an idea while the other student actively listens. It then moves to a chance to ask clarifying questions, get feedback, respond to feedback, and chart out your next steps. Another option is structured feedback with sentence stems. This is especially helpful for ELL students.
Or you could use the 3-2-1 structure. Now this is simple. Students provide 3 strengths, 2 areas of improvement, and 1 question that they still have. Another option is the peer feedback carousel. Here each group has a stack of sticky notes and they offer anonymous feedback as they move from group to group to group. Or you could keep it more open-ended with peer coaching. Students interview each other about the process, they guide reflection, and they provide feedback. Okay. Yeah. Back to slides. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி நபர் அளவுக்கு எந்தெந்த விதத்துல என்ன மாதிரி எல்லாம் வந்து அசஸ் பண்ண வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து டீட்டெயில் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். நம்ம ரீச் பண்ணதுக்கு நம்ம இப்போதைக்கு செலக்ட் பண்ணிருக்க நம்ம பாடி முந்தின ஸ்லைட் பி ஃபார் பாடி. ஸோ எந்த விஷயத்துக்குமே வந்து உடல் தகுதி அப்படின்னு சொல்லலாம், உடல் தகுதின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளுடைய உடல்ல வந்து திறம்பட சரிபட நம்ம வந்து செயல்பாட்டுக்கு நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான விதத்துல வந்து அதை நம்ம வந்து சரிப்படுத்தலாம் அப்படின்றது முக்கியம். Somnath, சார் உங்களுக்கு கேக்குதா? சோம்நாத் பேசுறது கேட்கல, நீங்க பேசுறது தான் கேக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆனா இப்போ கேக்குதா? கொஞ்சம் விசிபிளா இருக்கு. கொஞ்சம் நெட்வொர்க் நல்லா இருக்க இடத்துல இருக்கீங்களா? கொஞ்சம் நெட்வொர்க். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ கேக்குதானா? Okay, okay. So, sorry for the again technology. Okay, so நம்மளுடைய அடையாளத்தை வந்து உருவகப்படுத்தி வரும்போது வெளிப்புற அடையாளம் உட்புறம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. நம்ம நந்தகுமார் சார் எடுத்துக்கிட்டோம், நம்ம வந்து ஒரு இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து
Sir, one second, I'm connecting another network. Just 1 minute, please, sir. Is it? அண்ணே உங்க சோம்நாத் அண்ணே உங்க வீடியோ பிளாக் பண்ணிருக்கனே, ஆடியோ நல்லா வருண்ணே. Somnath Anna, you just stop your video, just. Okay, okay. நான் இன்னொரு நெட்வொர்க் ஒன்று இருக்கு, நான் அதை எடுத்துறேன். I'll do it. Just 1 minute, please. கேக்குதுயா? Okay, okay, okay. Yeah, I'll do that. Okay, your voice is okay now. If you just try now, try once, just switch off your video, your voice will automatically be okay. No, even I do have some problem with the network. I'm connecting with another one. Take your time now. Take your time. Am I audible? Sir, clear, sir. Loud and clear. Yeah, thank you. Sorry, everyone. Sorry for the interrupt. There is some problem with the network, I believe so. I've shifted to another one. Okay. ஸோ இந்த உருவகப்படுத்துற அந்த அண்ணனை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அவரோட ட்ரெஸ் கோடு, இன்ஃபேக்ட் அவர் வந்து பயங்கர மாடலா, பயங்கர கலர்ஃபுல்லா, பயங்கர ட்ரெண்டியா, டிசைன்பிளா ட்ரெஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் அந்த பீரியட்ல வந்து பிரபுதேவா வந்து ரொம்ப ஒரு டாப் லேயர்ல இருந்தவர். ஸோ அந்த பேகி பேண்ட், ஸ்பிளிட் வச்சது, ஐ திங்க் எல்எம் சாருக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சார்ட்ட தான் கேட்டா அந்த அண்ணாவோட பேர் கூட தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து அவரோட அடையாளம், ஒரு எக்ஸ்டர்னல் அடையாளம். அவர் அப்ப உருவாக்குனது 20 வருஷமா எனக்கு இன்னும் மைண்ட்ல இருக்கு, இன்னும் எத்தனை வருஷம்னாலும் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய அடையாளத்தை வந்து உருவாக்குங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அது தனித்துவமான ஒரு விஷயமா இருக்கணும். ஒருத்தர் பேர் சொல்றோம் அப்படின்னா அவரோட அடையாளம், இது வந்து எங்கும் எப்பொழுதும் யாருக்குமே வந்து மைண்ட்ல நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு அடையாளமான விஷயமாக இருக்கலாம். இன்டர்னல் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து எப்படின்றது நம்ம போக போக கணிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்றது உண்டு. நான் வந்து என்னுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாத்துட்டையுமே சொல்றது உண்டு இந்த ஸ்டேட்மெண்ட். அது என்ன சார், கண்ணு காது இப்ப திறந்து தானே சார் இருக்கு அப்படின்னா, திறந்து இருக்குன்றது இயற்கையாவே படைக்கப்பட்ட அந்த திறக்கிறது நான் சொல்லல. அதை வந்து கவனிக்கக்கூடிய விதத்துல வந்து திறந்து வைங்க அப்படின்றது. நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நமக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கக்கூடியவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு கம்பெனில ஒரு வேகன்சியை பத்தி பேசிட்டு இருக்கலாம். ஸோ அது நமக்கு உபயோகக்கூடிய ஒரு தகவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க வந்து கவனிக்கிறது, கண்ணாலையும் காதாலையும் கவனிச்சீங்கன்னா தான் அந்த விஷயத்தை நம்மளால எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நிறைய நேரத்துல நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படக்கூடியது காத்துல வந்து பறந்துகிட்டே தான் இருக்கு. எப்படி இப்ப கொரோனாவோட கிருமி வந்து காத்துல பரவுதுன்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்மளை சுத்தி பரவிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம தான் வந்து நமக்கு எது முக்கியம் அப்படின்றத we have to grasp it actually. அடுத்ததா பார்க்கணும் அப்படின்னா, மேக் யுவர் ஹேண்ட் ஸ்ப்ரிங் டு ஆக்டிவேட் வெல் அப்படின்னு இருக்கு. இது என்ன சார் ஹேண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னா, நம்மளுடைய முழங்கைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த முழங்கையில வந்து ஒரு இன்விசிபிளான உள்ள ஒரு ஸ்ப்ரிங் ஒண்ணு இருக்கு. அது தெரியாது, இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. எந்த சூழல்லையுமே வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, புரியல அப்படின்ற மாதிரி கட்டாயம் இருக்குன்னா, தயவு செய்து வந்து முதல் ஆளா உங்க கைய மேல் நோக்கி, இந்த படத்துல காட்டின மாதிரி கையை மேல் நோக்கி தூக்கி உங்க சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறதுல எப்பயுமே வந்து தயக்கமாவே இருக்காதீங்க, எந்த சூழலா இருந்தாலும் சரி. அதே மாதிரி நம்ம கால் முட்டியிலையுமே வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. அந்த ஸ்ப்ரிங்கும் இந்த ஸ்ப்ரிங்கும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நாமளே வந்து தெளிவுபடுத்திக்கிறதுல வந்து நம்ம எப்பயுமே வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து நம்ம பிஎம்டபிள்யூல பாடி பார்த்தோம். எம் அப்படின்றது மைண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்மளோட இன்னர் ஆஸ்பெக்ட்ஸ், நம்மளுடைய உள் திறமைகள், நம்மளுடைய தனித்துவங்கள் அப்படின்ற இன்னர் ஆஸ்பெக்ட்ஸை வந்து எந்தெந்த விதத்துல வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், அது மைண்ட் அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட்டிவா கொண்டு போகணும் அப்படின்றத வந்து மைண்ட் போர்ஷன்ல பார்க்கலாம்.
எல்லாருமே எப்பயுமே நம்ம சொல்லக்கூடியது பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். எல்லா விஷயத்திலையுமே வந்து எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம நேர்மறை எண்ணங்களாவே வந்து நம்ம நினைப்போம் அப்படின்னு. இதுல வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கொடுத்திருப்பேன், பி பாசிட்டிவ் இன் ப்ரொடக்ஷன் இட் செல்ஃப் அப்படின்னு. அது என்ன ப்ரொடக்ஷன்? உள்ள அந்த எண்ணங்கள் உருவாகும் போதே வந்து அது பாசிட்டிவாவே உருவாகணும். விதையாக வரும்போதே கருவாக உருவாகிறதே வந்து அது பாசிட்டிவா இருக்கும். அப்படியே மேல மேல வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பலமானதுக்கு அப்புறம் மட்டும் அதை பாசிட்டிவா மாத்திக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எண்ணத்தோட உருவாக்கமே வந்து அது பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ நேர்மறை எண்ணங்களை வந்து ஆல்வேஸ் வளர்த்துக்கலாம். ஒருவேளை நிறைய பேர் சொல்றது உண்டு, எனக்கு மட்டும் எப்பயுமே நெகட்டிவா தான் சார் நடக்கும், எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம கடவுளையோ சுத்தி இருக்கிறவங்களையோ நம்ம பிளேம் பண்றது உண்டு. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அது நெகட்டிவாக நடந்தால் ப்ரே ஃபார் டூ நெகட்டிவ். சார் என்ன சார் இது ஒரு நெகட்டிவ்க்கே போராட வேண்டியது இருக்கு, நீங்க என்னடா 2 நெகட்டிவ் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்றீங்க. ஒன்றும் இல்லை, 2 நெகட்டிவ் கிடைச்சிச்சுன்னா we can make it as positive easily. அது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தான் இல்லையா? ஸோ ஒரு நெகட்டிவையும் இன்னொரு நெகட்டிவையும் இப்படி கிராஸா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பிகம் அ பாசிட்டிவ். ஸோ அதனால சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களுடைய எண்ணத்துல இருந்து உருவாக்கமே வந்து பாசிட்டிவா நினைங்க. இல்ல நெகட்டிவா நடக்குது, நெகட்டிவா கிடைக்குது அப்படின்னா 2 நெகட்டிவாக வேணும் அப்படின்னா ப்ரே பண்ணி வாங்கிக்கோ. ஸோ எதுவாக இருந்தாலும் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இன்னும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளியல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 94.6% உலக மக்களுக்கு வந்து ஓடக்கூடிய ரத்த வகை வந்து பாசிட்டிவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5.5% மக்கள் தான் நெகட்டிவ்ல இருக்காங்க. அப்ப நம்ம உடல்ல ஓடக்கூடிய ரத்தமே வந்து முழுவதுமாக 94.6ன்றப்ப கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் இல்லையா? அதுவே வந்து அந்த அளவுக்கு இருக்கும்போது why can't our thoughts, ஏன் நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம பாசிட்டிவா மாற்ற முடியாது அப்படின்றத நம்ம கண்டிப்பா எண்ணி பார்க்கலாம். அடுத்ததா வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அப்படிங்கும் போது உங்களை மேல வந்து உங்களுடைய எண்ணங்கள் உங்களை வந்து முழுவதுமா வந்து நீங்க வந்து அந்த தாக்கத்தை முழுசா வந்து உங்களை வந்து நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்க மேல முழுசா. இப்ப உதாரணத்துக்கு 17 வயசு எனக்கு ஆகுது சார் அப்படின்னா இந்த 17 வயசுக்கு தகுந்த மாதிரியான முழு விழிப்புணர்வும் உங்களை பத்தின உங்களோட விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை பத்தின பிளஸ் பாயிண்ட்ஸ், உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து முழுசா என்னை பத்தி தெரியும் சார் அப்படின்றத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும். நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மறந்துட்டு அடுத்தவங்களை பத்தின எண்ணங்களை வந்து அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிடும். அவன் வந்து என்கிட்ட பேச மாட்டான், அவன் வந்து இப்படி இருக்கான், இந்த பொண்ணு வந்து என் கூட இது பண்ண, அது எஸ்பெஷலி இந்த கேர்ள்ஸ்க்கு இந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வி கான்சென்ட்ரேட் ஆன் அதர்ஸ். நம்மளை விட அடுத்தவங்களை பத்தின விஷயத்தை எடுத்துக்கிறதும் சேகரிக்கிறதுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தவிர நம்மளை மறந்துடுறதும். ஸோ அந்த மாதிரி சூழலை விட்டுட்டு let us all focus on ourselves. உங்க மேல focus பண்ணுங்க. And BMW ends with W for wisdom. wisdom அப்படின்றது ஞானம் அப்படின்றது ஒரு பெரிய லெவல் ஆச்சு சார், என்ன சார் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா சரியான ஒரு நாலேஜை வந்து பேட்டர்னைஸ் பண்ணோம்னா விஸ்டம் தான். ஸோ ஞானம் அப்படின்ற விஷயத்துல நம்ம எதுல எல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். யூஸ்வலா எல்லாருமே நம்ம நினைப்போம், எனக்கு மட்டும் வந்து நிறைய கஷ்டம் கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை நிறைய வருது, எனக்கு மட்டும் ஒய் நாட் அதர்ஸ். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பிரச்சனை இல்லாம இருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. சொல்ல போனா அதிகமான ட்ரபிள்ஸ் பார்க்கக்கூடியவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். கிளாஸ்ல வந்து நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்டை தான் வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி வந்து சார் கேட்பாரு. அதனால அதிகமான ட்ரபிள்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா யூ ஆர் சோ ஸ்ட்ராங் அண்ட் பிரைட். இது கொடுத்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்க மீண்டும் பெரிய பிரச்சனைக்கு வந்துட்டீங்கன்றனால கடவுள் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்காரு. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சின்ன பிரச்சனைக்கே போராடிட்டு இருக்கிறதுனால அவங்க அதே லெவல்ல இருக்காங்க. ஸோ டோன்ட் கிவ் அப். ஆக்சுவலி அதிகமான பிரச்சனை வந்தால் யூ ஆர் சோ ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ. அது தவிர வந்து எப்பவுமே வந்து உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. செல்ஃப் அப்ரிசியேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. அடுத்தவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒண்ணு நம்ம வெயிட் பண்ணலாம் வேண்டியதில்லை. நம்மளை நம்ம வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அது எல்லா சூழலா இருந்தாலும் சரி. ஒரு விஷயத்த இன்னைக்குள்ள முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, சாயந்தரம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஒரு ஷோல்டர்ல தட்டி கொடுத்துக்கோங்க. காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகி வெளியே கிளம்புறீங்க, ரொம்ப பிரைட்டா லுக்கா இருக்கீங்க, உங்களுக்கு நீங்களே ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கோங்க. டூ குட், கிரேட், வெல், ஆல் இஸ் வெல், சம்திங். அது மாதிரி நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். நத்திங் ராங், இன்னைக்கு எந்த தவறும் கிடையாது. அதே நேரத்துல வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்ல பழகுங்க. எல்லா நேரத்திலையுமே வந்து கடவுளுக்கு வந்து நன்றி கடவுளுக்கு வந்து நன்றி சொல்ல பழகுங்க. நம்ம செஞ்ச விஷயம், செய்யக்கூடிய விஷயம் நல்லபடியா முடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட் ஹாஸ் டன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட் ஹாஸ் டு கோ. நடந்தது வரைக்கும், நடக்க போற வரைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லி பழகலாம். ஸோ BMW நம்ம டெஸ்டினேஷன், நம்ம எங்க போகணுன்ற இடத்துக்கு எப்படி போறதுன்ற வெஹிக்கிள் வந்து இப்ப நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. BMWன்ற ஒரு முக்கியத்துவம் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா வந்து என்ன தேவை? ஒரு நல்ல வெஹிக்கிள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன தேவை? நமக்கு வந்து அந்த வெஹிக்கிள்க்கு உண்டான சிசி இல்லையா, என்ன பவர்ல டிராவல் பண்ணக்கூடிய சிசி அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு பெரிய வெஹிக்கிள்னால நம்ம 3 C வச்சுக்கலாம், சிசிசி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ சி ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்து ஒரு நல்ல தெளிவுத்தன்மை. சி ஃபார் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். நல்ல தெளிவுத்தன்மை. நம்ம எடுக்கக்கூடிய எண்ணங்களிலாக இருக்கலாம், செய்யக்கூடிய செயல்களிலாக இருக்கலாம், முழுக்க நல்ல ஒரு தெளிவுத்தன்மை. அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்றீங்க, ஒரு விஷயத்து சம்பந்தமா ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை கூட யோசிங்க, தப்பு இல்லை. ஆனா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஏன் அப்படின்ற ஒரு தடவை கூட வந்து நம்ம பின்னோக்கி போயிடவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அதுல வந்து ஒரு தெளிவுத்தன்மை வேணும். அடுத்ததா வந்து சி ஃபார் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கமிட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பொறுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல ஒரு திறம்பட எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மதிப்பு கூட்டு விஷயங்கள்னா ஈவன் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எங்களோட ப்ராடக்டோட வேல்யூ இது அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட்டுக்கெல்லாம் இப்ப வேல்யூ கொடுக்க ஆரம்பிக்கிற மாதிரி ஒய் கான்ட் அஸ் நம்மளுடைய தனித்துவத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்மளுடைய வேல்யூஸ் எந்தெந்த விதத்துல எல்லாம் என்னுடைய தனித்துவத்தை நான் மதிப்பு கூட்ட வைக்குமா. இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸ்ட்ரா 2 கோர்ஸ் படிச்சிருக்கேன், என்னோட ஹாபிஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கு, என்னோட இம்ப்ளான்ட் ட்ரைனிங்ல வந்து நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான மதிப்பு கூட்டு விஷயங்கள் நம்ம என்னென்ன விதத்துல எல்லாம் கொடுக்க முடியும்ன்றத வந்து நம்மளுடைய வேல்யூஸ்ல கொடுக்கலாம். அண்ட் எல்லா விஷயமே பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ், செயல்முறை செஞ்சு பழகி அது நம்மளுடைய ஹேபிட்டாக மாறி அந்த ஹேபிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கேரக்டராக மாறிடலாம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பழக்க வழக்கத்துல இருந்து கொண்டு வந்து அது வந்து ஹேபிட்டாக மாறும். ஹேபிட்டா மாறக்கூடிய விஷயம் கேரக்டராக மாறிவிடும். ஸோ இதுதான் வந்து ஆர்டர். கடைசியா சி ஃபார் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை. முதலாக நீங்க உங்க மேல எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்ற இந்த நம்பிக்கை வந்து உங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் உண்டான ஒரு தூண்டுகோலா இந்த நம்பிக்கை இருக்கும். அதுதான் வந்து உங்களோட ஒரு பூஸ்ட் அப் ஃபேக்டர் இல்ல என்கரேஜிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்பிக்கை வந்து ஒரு அதர் ஃபார்மேஷன்ல நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா, எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் சரி உங்களுடைய எனிமி வந்து உங்களோட கொஞ்சம் பெரியவங்களா இருக்கணும்னு ட்ரை பண்ணுங்க. ஒரு மாற்று கருத்தா இருக்கே சார், கான்ட்ரவர்ஷியலா இருக்கேன்னு நினைக்கலாம். உங்களுடைய எனிமி உங்களுடைய பெரியவங்களாக இருந்தால் உங்களுடைய சக்சஸும் உங்களுடைய வளர்ச்சியும் ரொம்ப ஃபாஸ்டா அதீதமாக இருக்கும். ஆல்வேஸ் ப்ரே ஃபார் யுவர் எனிமி பிகர் தேன் யூ. உங்களுடைய எதிரி உங்களுடைய பலசாலியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனிமின்னு கூட வேண்டாம், ஆப்போனன்ட், எதிராளின்னு வச்சுக்கலாம். இப்ப எங்களோட இண்டஸ்ட்ரி வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து என்னோட கிளைண்ட் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து டாக்டர்ஸ் தான் நாங்க மீட் பண்ணி பேசுறோம்.
டாக்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து எல்லா விதத்திலையுமே நம்மளோட ஒரு 2 படி 3 படி மேல இருக்கக்கூடியவங்க. அகடமிக்கா இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கலா இருந்தாலும் சரி, நாலேஜ் வாட் எவர் மேபி. ஸோ இதை வந்து எட்டி பிடிக்கிற அளவுக்கு என்னுடைய தகுதியை நான் வளர்க்க தான் நான் வந்து அவங்கள மீட் பண்ணி அவங்கள நான் வின் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் லவ் டு பி இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் கேட்டகரி. இந்த மாதிரி ஏரியால இருக்கக்கூடியது வந்து நான் ரொம்ப விருப்பப்படக்கூடியது. ஸோ ஆல்வேஸ் உங்க எனிமி உங்களை விட அதீத கான்ஃபிடன்ட், ஐ மீன் அதீத சக்தி உடையவங்களாக இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக வளர்ந்து வெற்றி அடையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இந்த கான்ஃபிடென்ட்டை வளர்றதுக்கு வந்து எப்படி சார், எப்படி நம்மளோட கான்ஃபிடென்ட்டையும் நம்மள வந்து பூஸ்ட் அப் ஃபேக்டர்னு சொன்னீங்கல்ல, எந்த விதத்துல வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னோட ஃபாலோ ஃபேக்டர் வந்து ரொம்ப ஈஸி. நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஒரு சின்ன டிப்ஸா கூட வச்சுக்கலாம். நீங்க நிறைய மியூசிக்லாம் கேட்பீங்க, நிறைய சாங்ஸ்லாம் கேட்கலாம். ரஜினி பாட்டுகளும் எம்ஜிஆர் பாட்டுகளும் வந்து அதிகமா கேட்டீங்கன்னா அது ஒரு பூஸ்டப் ஃபேக்டரா இருக்கும். இது என்னோட ப்ராக்டிக்கல் லைவ் எக்ஸாம்பிள். நிறைய எம்ஜிஆர் சாங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர இன்ஸ்பிரேஷனலா மோட்டிவேஷனலான சாங்ஸா இருக்கும். அண்ட் அதுக்கு பேரலல் ஈக்குவலண்டா பாத்தீங்கன்னா நிறைய ரஜினி சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரஜினியோட இன்ட்ரோ சாங்ஸ் தான் நிறைய பாத்தீங்கன்னா அப்படி ஹை பிச்சில் பயங்கர மோட்டிவேட்டடா ரொம்ப என்கரேஜிங்கான சாங்ஸா இருக்கும். அந்த ஆஸ்பெக்டுமே கூட வந்து மாபெரும் சபை மாபெரும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழவே. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலக சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு, உத்தமன நீ இருந்த மீசு முறுக்கு. சத்தியத்தை நம்பி லாபம் இல்லே தம்பி, நிச்சயமா நீதி. உன் கையில் நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை புசிப்பிட வழிபாரு. அட எவனுக்கு என்ன குணம், எவனுக்கு ஓகே. ஸோ சாம்பிள் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட மியூசிக் இஸ் அவுட் ஆஃப் ஹியரிங், எல்லாருக்குமே பிடிச்சமான விஷயம். இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனல், இன்ஸ்பிரேஷனல், பூஸ்டிங் இந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்னுடைய ஒரு ஃபாலோ அப் மெத்தடு எம்ஜிஆர் அண்ட் ரஜினி, அதுலேயுமே 3 எழுத்து தான். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாங்ஸ் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ண வைக்குதுன்னா there is nothing wrong in hearing songs ஆக்சுவலா. அப்புறமா வெஹிக்கிள் செலக்ட் பண்ணிட்டோம், சிசி பார்த்துட்டோம். ஸோ அப்புறம் அடுத்து வந்து டேக் ஆஃப் தான். ஸோ வி கேன் ஸ்டார்ட் ஃப்ளையிங். எந்த விதத்துல நம்மளோட ஃப்ளையிங் ப்ராசஸ் அப்படின்னு பாக்குறதுல எஃப்ஆர் ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட் அப்படின்றது வந்து நம்மளுடைய எதிர்நோக்கு பிளான்ஸ், வரக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு திறம்பட எதிர்நோக்கி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுத்திக்கிறது அப்படின்றது. பி ஆல்வேஸ் ஆன் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் பர்பஸ். இதுவும் நாங்க அடிக்கடி எங்களுடைய எம்ப்ளாயிஸ் மீட்டிங்ல எங்களோட ஸ்டாஃபுக்கு நான் கொடுக்குற இன்புட்ஸ். ப்ரெசன்ஸ் அப்படின்றது இந்த நிமிடம், இந்த நொடின்னு கூட சொல்லலாம், நிமிடத்தை விட நொடின்னு கூட சொல்லலாம். இந்த நொடியில உங்களோட சிறப்பை நீங்க என்ன செய்ய முடியும். ஏற்கனவே முடிஞ்சதை நம்ம கொண்டு வர முடியாது, வரப்போறது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. இந்த நொடியில நம்மளால சிறப்பா என்ன செய்ய முடியும், இதை திறம்பட இந்த ஒரு நொடியை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பர்பஸ், என்ன
அந்த நொடியில அந்த பர்பஸ் நமக்கு என்ன தேவை, என்ன நம்மளுடைய தேவைகள் என்ன, அத்தியாவசியம் என்ன அப்படின்றத வந்து நம்ம எப்பயுமே கண்ணும் கருத்துமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த நேரத்துல படிக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய முழு ஈடுபாடையும் படிப்புல காட்டுங்க, அதுதான் நமக்கு அங்க பர்பஸ். நீங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முழு ஈடுபாடு, பவுலர்னா நமக்கு வந்து விக்கெட் எடுக்கிறது தான் நம்ம முழு ஈடுபாடுனா உங்க முழு ஈடுபாடையும் அங்க காட்டுங்க. கிரிக்கெட் விளையாடும் போது படிப்பையும் படிக்கும் போது கிரிக்கெட்டையும் பண்ணுவதனால் எண்ணுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால பி ஆன் யுவர் பர்பஸ் அண்ட் பர்பஸ். உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா நீங்க இல்ல அப்படின்னா எல்லாரும் ஃபீல் பண்ற அளவுக்கும், நீங்க இருந்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கும் உங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். இது ஒரு சின்ன ப்ராவர்ப் ஆக்சுவலி. ஸோ அதை புரியுற மாதிரி நான் எடுத்து கொடுத்தது. ஸோ அதை வந்து மாற்றி யாரும் இருந்துடக்கூடாது, இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாகற மாதிரியும் மாறி நினைச்சிடக்கூடாது. ஸோ உங்க ப்ரெசன்ஸை வந்து எல்லாத்துலயும் உருவாக்குங்க. அண்ட் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னைஸ்டு கொஸ்டின். Don't let any question unanswered and don't accept any answers unquestioned. எந்த விதமான கேள்விகளையும் பதில் கிடைக்காமல் அப்படியே விட்டுட்டு விடாதீங்க. ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா அது அப்படியே பதில் கிடைக்காத கேள்வியாவே வந்து டம்ப் பண்ணிக்கிட்டே இருந்து விடாதீர்கள். எல்லாவற்றுக்கும் அப்பப்போ வந்து பதில்களை எடுத்துக்கோங்க, அதை கண்டுபிடிங்க, அதுக்குண்டான தேடலை வந்து அடைஞ்சுக்கிட்டே இருங்க. அண்ட் எந்த ஒரு பதில்களையும் கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்ளாதீங்க. கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிங்கன்னா தெரியும். எந்த விதமான பதில்களையும் கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்றது உங்களோட ஃபோர்காஸ்ட்டை டிசைட் பண்றதுக்கு இது எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தபடியாக ஃப்ளை எல் ஃபார் லீடர்ஷிப். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய தலைமை பண்பு, முடிவெடுக்கும் திறன், மற்றவர்களை வழிநடத்தும் தகுதி, எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த தலைமை பண்பு வந்து திறம்பட நம்ம வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம எப்பயுமே யோசிக்கலாம். ஒரு விஷயத்த கத்துக்கும் போது வந்து அந்த விஷயத்த வந்து முழுமையா கத்துக்கோங்க. ஒரு விஷயத்த கத்துக்கும் போது அந்த விஷயத்த முழுமையா கத்துக்கோங்க. ஒரு 5% கத்துக்கிறோம்னாலும் 5% முழுமையாக இருக்கணும். 50% கத்துக்கிறோம்னாலும் 50% முழுமையாக கத்துக்கணும். அறகுறையா ஒரு விஷயத்த வந்து தெரியறதுனால எந்த ஒரு நடைமுறை பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. அது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் எது இருந்தாலும் அப்பவே வந்து அதை பத்தி நிவர்த்தி பண்ணிருக்கு. அதாவது கிளாஸ்ல சார் வந்து பாடம் எடுக்கும் போது நமக்கு வந்து சந்தேகம் வர்ற போது கேட்கறதுக்கும், அந்த நேரத்துல எல்லாம் நம்ம அதை விட்டுட்டு பரீட்சை எழுதும் போது பரீட்சை ஹால்ல போய் நம்ம அந்த சந்தேகத்தை கேட்க முடியுமா? இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம். உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கிற வாய்ப்பு இருக்கிற நேரத்துல முழுமையா அதை கத்துக்கோங்க. அந்த நேரத்துல அதை ஃபுல்லா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்க வந்து செயல்பாடு வரும்போது வந்து அதை முழுமையா செயல்படுத்துங்க. அதே மாதிரி எந்த விதமான காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னா 2 விதம் சொல்லலாம். நம்ம இன்ஃபீரியாரிட்டி, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து சரியான நடைமுறை கிடையாது. தான் அப்படின்ற எண்ணமாக இருக்கலாம், தனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம். ஸோ இரண்டுமே வந்து சரியான எண்ண ஓட்டம் கிடையாது. ஸோ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அதை வந்து முழுமையா அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் அட் லாஸ்ட் ஒய் ஃபார் ஈல்டிங். நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் ஃபோர்காஸ்ட் பண்ணி லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்த்து அதை எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைய வைக்க முடியும் அப்படின்றதுதான் ஈல்டிங் ப்ராசஸ். ஸோ ஈல்டிங் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய எகெயின் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை வந்து we can do it from anything at everyone. யார்கிட்ட இருந்து வேணாலும் எந்த விஷயங்களாலும் நம்மளால கத்துக்க முடியும். எந்த பொருட்கள்ல இருந்து கூட சில நம்மளுடைய லேர்னிங்கை வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். இஃப் we are open enough. நம்ம வந்து கத்துக்கக்கூடிய மனநிலையில இருந்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் எந்த சூழலையும் நம்மளால கத்துக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய எந்த விதமான ரியாக்ஷன்ஸ், எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ், ஒரு கோபமாக இருக்கலாம், அதீத ஆனந்தமாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணத்தோட அதை வந்து செயல்படுத்துங்க. You should have a reasonable reason. எதுவாக இருந்தாலும் சரி. இதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களை வந்து நீங்க ஒரு ஃபார்முலேஷனுக்கு கொண்டு வர முடியும். ஸோ ரீசனபிள் ரியாக்ஷன்ஸ் வந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த
பார்த்த BMW, CCC அண்ட் FLY இது எல்லாத்தையும் சரியான முறையில, சரியான விகிதத்துல, சரியான அளவில் நம்ம தெரிஞ்சு நடைமுறைப்படுத்தி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா we can all wear our identity. நம்மளுடைய தனித்துவத்தை வந்து நம்ம எப்பயுமே வந்து உடுத்திக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இதோட அர்த்தம். we can all wear our identity. ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைவரும் பூமியில் பிறந்த எல்லாருக்குமே வந்து தனித்துவம் அப்படின்ற விஷயம், எப்படி நம்மளோட விரல் ரேகை வந்து ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது, முக அமைப்பு வந்து ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாதுன்ற மாதிரி நம்மளுடைய தனித்துவம் அப்படின்றது மாதிரி இன்னொருத்தரால இருக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் புரிந்து அது தக்க நம்ம எப்படி நம்மளை வழிவகுத்தி மாற்றி நடத்திக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து செயல்முறைப்படுத்தலாம். ஒரு சின்ன வீடியோவோட நம்ம முடிச்சிடலாம். நம்மளுடைய செஷன் வந்து மோரோவர் கம்ப்ளீட்டிங். ஒரு சின்ன வீடியோவோட வில் வைண்ட் அப். லாஸ்ட் 6. நாட் பட் நாட் லீஸ்ட் கொரோனா பத்தின ஒரு சின்ன விழிப்புணர்வும் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் சேஃபா இருங்க, விழிப்புணர்வோட இருங்க. வெளியில போனா மாஸ்க் கண்டிப்பா வியர் பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்க, அன்வான்ட் டிராவலிங் அவாய்ட் பண்ணுங்க, ஹேண்ட் வாஷ் வாட் எவர் கவர்மெண்ட் என்ன ஆஸ்பெக்ட்லாம் சொல்லுதோ அந்த விதத்துல ஃபாலோ பண்ணுங்க. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ணி சொல்றேன், அதனாலதான் அந்த வீடியோ நான் போட்டது. நம்மளுடைய கண்டிஷன் கொஞ்சம் பேத்தட்டிக்கா இருக்கு நம்ம எல்லாரோட கோஆபரேஷன்ல.
டெஃபினட்டா வந்து we could come out from the corona. ஏற்கனவே சொன்ன மாதிரி we can win corona. Thank you. Thanks for the great opportunity. Once again, all the audience, seniors, organizers, staff members, principals, sir. Over to LM, sir. Thank you, Somnath Babu. ரொம்ப அருமையா இருந்தது. Can you hear me? Sir. Yes, sir. Yes, Somnath sir. Babu? Okay. Sir, yes, sir. Hello. Somnath Babu, can you Sir, hear am me? I audible, sir? Yes, sir. நான் பேசுறது கேக்குதா? Sir, you are audible. கேக்குது sir. Hello. Sir, you are audible. So in the simple, Hello? simple, audible. Somnath Babu, can you hear me? Sir, I can hear you, sir. ரொம்ப நல்லா இருந்தது Somnath Babu. உங்க presentation is very good. Yeah, thank you, sir. தம்பி நான் ராஜேந்திரன் பேசுறேன். தம்பி சோம்நாத். அண்ணா சொல்லுங்க, நான் கேக்குதல்ல. ஓகே ஃபுல்லா 1 ஹவருமே கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல பிரசன்டேஷன். அந்த பிஎம்டபிள்யூ, அந்த விஸ்டம், அந்த ஞானம், தெளிவு எல்லாமே ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நாமே அப்ரிஷியேட் பண்றது. ஸோ உன்னையே புரிஞ்சுக்கணும்னு சொல்றத திரும்ப நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். பசங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஹெட்டா இருக்கணும். அண்ட் அந்த பாட்டு, அந்த எம்ஜிஆர் பாட்டுகள்லாம் பசங்க இன்னும் கொஞ்சம் திரும்ப கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவு வரும்னு நினைக்கிறேன். நல்ல பாட்டா சூஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் எல்லாத்துலயுமே கொஞ்சம் அவங்க வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி தம்பி. வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. எல்லாம் சார். ஓகே, இப்போ நம்ம நல்ல சிவன் கொஞ்சம் சோம்நாத் ஸ்கிரீன்ல காமிங்க. Sir, my video is on, sir. வீடியோ ஆன். உங்க போட்டோ தெரியலையே, உங்க ஸ்கிரீன் தெரியலையே. குட். தெரியுது. வெரி குட். எஸ் சார். கொஞ்சம் ஏதோ கேள்வி கேக்குறாங்களா இல்ல நான் பசங்கள்ட்ட கேட்கலாமா சார்? பசங்க எல்லாம் தேங்க்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நைஸ் செலக்ஷன் சார், தேங்க்யூ சார். அது நைஸ் செலக்ஷன் தெரியல, உங்களை செலக்ட் பண்றது நைஸ்னு போட்டுருக்காங்களா இல்ல டாபிக் நைஸ்னு போட்டுருக்காங்களா? இப்படிதான் எங்க மொட்டையை போட்டு சோம்நாத் சார் சொல்லுங்க. எல்லாரும் இருக்காங்க. ரொம்ப அழகான பிரசன்டேஷன். தேங்க்யூ சார். நம்ம பிராக்டிகலா லைஃப்ல, டே டு டே லைஃப்ல என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத தெளிவா சொல்லியிருக்கீங்க. உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் கொண்டாடலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து இந்த நம்மள தெரிஞ்சுக்கிறத பத்தி நீங்க நல்ல விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டிருக்காங்க. ராஜேந்திரன் சொன்ன மாதிரி நாங்களுமே, ராஜேந்திரன், நம்ம அலுமினி, பிரின்சிபால் சார் எல்லாமே உங்க செஷன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருந்தோம். வெரி 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 நாட் ஆடிபிள்னு போடுறாங்க. ஏன் நான் பேசுறது கேட்கலையா? உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேக்குது சார். நாட் ஆடிபிள்னு போட்டிருக்காங்க. ஆடிபிள் போடுறாங்க. பட் இஸ் வெரி நல்லா நீ பேச எனக்கு கேக்குது. So thanks to Somnath Babu for the wonderful presentation. நல்ல ஒரு வீடியோஸ் அனிமேஷனோட நீங்க BMW மறக்க மாட்டாங்க, யாருமே மறக்க மாட்டாங்க BMW. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யுது. how the session
made the transformation in our students. எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம மீட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் டவுட் கேட்கல. ஏன்னா ஏற்கனவே நம்ம சந்திரசேகர் சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் கிளாஸ்ல வந்து டவுட் நிறைய கேட்க மாட்டாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. கரெக்டு தான். நம்ம சொன்னது எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா டவுட் கேட்க மாட்டாங்க. டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லனா டவுட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெரி வெரி ஒண்டர்ஃபுல் செஷன். நைஸா ப்ரெசென்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நேரத்துல வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்ல சிவன் அதே மாதிரி நல்ல சிவனுக்கும் தேங்க் அட் திஸ் டைம். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்கார்டிங் பார்க்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சில பேர் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை ரெக்கார்டிங் ஃபுல்லா பார்க்கறதுக்கு நல்லா வாய்ப்பா இருக்கும். தேங்க்யூ ஃபார் த பிரசன்டர் அண்ட் த ஆலமுழுதுகள் பிரசிடென்ட் நல்ல சிவம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் பிரின்சிபல் சார். இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மள நீங்க மோட்டிவேஷன் நடத்துறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. பண்ணுங்கன்ட்டு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். இட்ஸ் மை ப்ளஷர். நான் ஒரு 30 செகண்ட் பேசுறேன் சார். அதாவது நம்ம சோம்நாத் அண்ணன் வந்து நாங்க என்னோட 1 இயர் சீனியர். சரிங்களா? நாங்க செகண்ட் இயர் படிக்கும்போது தேர்ட் இயர் பண்ணாங்க. அப்பவே எங்களுக்கு தெரியும் அவர் ரஜினி பெரிய பிக் ரஜினி ஃபேன். அவங்க வந்து மாப்பிள்ளை படத்துல ரஜினிகாந்த் போட்ட மாதிரி தான் பேண்ட் போட்டு வருவாங்க. பேக்கீஸ் பேண்ட் வந்து பலூன் பேக்கீஸ். ஸோ நான் அதை நம்ம மெசேஜ்ல போடலாம்னு நினைச்சேன். அவங்களே அந்த ரஜினி பாட்டை போட்டு சொல்லிட்டாங்க. அது இல்லாம எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த மாதிரி அந்த அண்ணன் கிளாஸ்ல சொன்னாங்க இல்லையா, எந்த ஒரு டவுட்டையும் எந்த ஒரு கேள்வியையும் ஆன்சர் கிடைக்காம விடாதீங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்தா எதுவுமே சொல்ல போறது. இப்ப நீங்க என்ன பக்கத்துல இருக்கிறீங்க வந்து பயத்துட்டு கேட்க. இப்ப நாங்கன்னா எஸ்பி சார் இருப்பாங்க, பயத்திலேயே கேள்வியில பயந்துகிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் அப்படின்னு பயப்பட மாட்டோம். சார் வந்து எஸ்பி சார் எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க, அப்படியே கொஞ்சம் ஈஸி பண்ணிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இப்ப சோம்நாதன் லெசன்லயே வந்து என்னன்னா எந்த ஒரு டவுட்டையும் அந்த கொஸ்டினை கேட்காம விடாதீங்க. அதுக்கு எந்த ஒரு கேள்வியும் பதில் கிடைக்காம விடாதீங்க. சரிங்களா? சோ அத ஒரு தடவை அது மாதிரி டவுட் வந்து அதை நீங்க கொஸ்டினை ரைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் போது அதை எப்பயுமே நீங்க மறக்க மாட்டீங்க. இட் வில் பி தேர் ஆல்வேஸ். சோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஒருத்தரா அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அல்லது வந்து சேட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா சோம்நாத் அண்ணன் இப்போதே வந்து லைவா இருக்கிறாங்க. சோ ஆன்சர் கொடுப்பாங்க. ப்ளீஸ். மோசஸ் சார் லைன்ல இருக்காங்க. வாவ். மோசஸ் சார். சார் குட் மார்னிங் சார். சார் மியூட்ல இருக்காங்க. ஓகே. யாரும் கேக்குறீங்களா? இல்ல சார் மியூட்ல இருக்காங்க. மியூட்ல இருக்காங்க மோசஸ் சார். சார் மோசஸ் சார் அன்மியூட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. நோ கொஸ்டின்ஸ் அப்படின்னா we can ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. டுடே இஸ் தி 4th டே. we will expect the benefits go to the students. நம்ம காலேஜ்ல படிச்சு நல்லா வரணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தோட தான் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். பெனிஃபிட்ஸ் கோஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ.